உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய தயவோ நீண்ட வாழ்வு. சங்கீதம் 30:5. உங்ககிட்ட தேவன் நல்லா நடந்து பாருங்க. அன்பாக இருப்பார், இரக்கமாக இருப்பார், தயவாக இருப்பார், நல்லா வச்சுப்பார் உங்களை. அப்போ கோபமே பண்ணமாட்டாரா? கோபம் வரும், தேவனுக்கு கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தின் அளவு கூட எவ்வளவுன்னு வசனத்தில் போட்டிருக்காங்க, பைபிளில் போட்டிருக்காங்க. தேவன் எவ்வளவு நேரம் கோபத்தில் இருப்பார், ஒருத்தர் மேலே கோபப்பட்டாருன்னா எவ்வளோ நேரம் கோபமாக இருப்பார், அந்த கால அளவு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். அதுவும் சங்கீதம் 30:5 இருக்குது. அவருடைய கோபத்தின் கால அளவு ஒரே ஒரு நிமிஷம்தான். மற்றபடி அன்பாக இருப்பார். நீங்கள் நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா ஏங்க அவர் கோவப்பட போகிறாரு? அன்பாக இருப்பார், உங்கள் மேலே தயவாக இருப்பார். திரும்பவும் அப்படி கோவப்பட்டால் கூட அவர் திரும்பவும் கொஞ்சம் அரவணைச்சிப்பார். சரிங்களா? பயப்படாதீங்க. நம்ம அம்மா அப்பா எப்போ பார்த்தாலுமா எரிஞ்சு கொட்டுறாங்க, எப்போ பார்த்தாலுமா கோவப்பட்டுட்ருக்காங்க. எப்பவும் அன்பாக தான் இருப்பாங்க. என்றைக்கும் ஒரு நாள் கோவப்படுவாங்க. அது மாதிரி தேவனும் என்றைக்கும் ஒரு நாள் கோவப்பட்டாலும் திரும்ப சேர்த்துப்பார். நம்ம மேலே அன்பாக இருப்பார், தயவுள்ளவராக இருப்பார். உங்கள் மேலே இன்றைக்கி ஃபுல்லாக தயவாக இருப்பார். சரிங்களாங்க? அவர் எங்கெல்லாம் அன்பை காட்டணுமோ அங்கெல்லாம் உங்களுக்காக அன்பை காட்டுவார். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. புனிதனுக்கு புனிதனாக இருப்பார். அது மாதிரி அவர் உத்தமனாக இருந்தால் உத்தமனாக இருப்பார். நீங்கள் மாறுபட்டுட்டே இருந்தீங்கன்னா அவரும் மாறுபடுகிறவராக இருந்துடுவார். நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் தேவனும் அவரும் பிஹேவ் பண்ணுவார். எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் தேவனும் உங்ககிட்ட நடந்துப்பார். அவ்வளோதான். அதுதான் அவர் சொல்கிறார். ஒழுங்காக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நானும் ஒழுங்காக நடந்துப்பேன். நீங்கள் மற்றவங்க கிட்ட தயவுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நானும் உங்ககிட்ட தயவுள்ளவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா நம்ம எல்லார்கிட்டேயும் அன்பாக நல்ல பணிவாக நடந்துக்கணும். தயவுள்ளவர்களாக நம்ம நடந்துக்கிட்டேன்னா தேவன் மேலே பார்த்துட்டே தானே இருப்பார். 24 மணி நேரமும் தேவன் நம்மளை தாங்க பார்க்குறாரு. எப்பவும் அவர் பார்வையில் தான் இருக்கும். நீங்கள் தயவுள்ளவராய் இருந்துட்டிங்கன்னா தேவனும் உங்களுக்காக தயவுள்ளவராக இருப்பார். சரிங்களா? நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அவரும் மறந்துடுவார். அவரை நீங்கள் தேடினீங்கன்னா அவரும் உங்களுக்கு தேடி வருவார். சரிங்களா? ஏசுகிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சு தான் அவர் உங்ககிட்ட நடந்துப்பார். பச்சோந்தியாய் மாறிடுவீங்க. நிறைய பேர் இல்லை, திடீர்னு நம்ம பச்சோந்தியாக மாறிடுவோம். சில இடத்துலலாம் தேவனை வெளியில் காட்டவும் மாட்டோம், தேவனையே மறந்துடுவோம். நம்ம பத்தரை மாட்டு தங்கமாக காட்டணும், நம்மளை பித்தளையாக காட்டக்கூடாது. பத்தரை மாத்து தங்கமாக நம்ம தேவன்கிட்ட நம்மளை காட்டிக்கணும். அப்படி காட்டினா அவரும் சூப்பராக உண்மை உள்ளவராக தயவுள்ளவராக நம்ம கூட நம்மளுக்கு அவர் குணத்தை காட்டுவார். சரிங்களா? ஏன்னா தேவாதி தேவன், இவர் தேவாதி தேவன். அதனால் பார்த்து தாங்க நடந்துக்கணும். தானியேல் எப்பொழுதும் மாறாதவனாக இருந்தான். ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்தாங்க. நான் மாறவே இல்லை. தேவன் மேலே உள்ள அன்பு மாறவே இல்லை. கொஞ்சம் கூட பெருமை இல்லை. அவனுக்காகவே அந்த நாட்டில் அவனுக்கு வேண்டாதவங்க ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் இவனுக்காகவே போடப்பட்ட சட்டம். ஏன்னா இருக்கிற சட்டத்தில் இவனை மாட்டி விட முடியல. எத்தனையோ சட்டங்கள் இருந்துச்சு அந்த நாட்டில். அந்த சட்டங்கள் வச்சு தானியேலை எந்த இடத்துலையும் மாட்ட வைக்க முடியல, சிக்க வைக்க முடியல. சரி, இன்னொரு சட்டம் போடுவோம். தானியேலுக்கு பிடிக்காதவங்க ஒரு சட்டம் போட்டாங்க, இதில் கண்டிப்பாக மாட்டிப்பான். ஆனால் தானியேலுக்கு தெரியும் இந்த சட்டம் வந்துருச்சு, தெரியும். ஆனால் தேவன் யார் என்று அவன் மறுதளிக்கலை. எனக்கு தேவன் தெரியாது, ஜெபிக்கவே தெரியாது அப்படிலாம் சொல்லவே இல்லை. பேதுரு மாதிரி மறுதளிக்கலை. தைரியமாக ஜெபம் பண்ணான். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், என் கூட என் தேவன் இருக்கிறார். மாறுபடவே இல்லை, தன் குணத்தை விட்டு மாறுபடவே இல்லை. தேவனும் அவனுக்காக நின்னார். அவனுடைய ரூம் வரை வந்தவர், அவன் வீடு வரை வந்தவர். சிங்கக்கெபிக்குள்ளேயும் வந்தார். தானியேலை தேடி சிங்கக்கெபிக்குள்ளேயும் வந்தார். சிங்கங்கள் கிட்ட இருந்து காப்பாற்றினார். சிங்கத்தின் வாயை கட்டி காப்பாற்றினார். அதான் தேவன் மாறாமல் இருந்தார். தேவனும் மாறாமல் இருந்தார்,
அது மாதிரி தானியேலும் மாறாமல் இருந்தான். நீங்கள் மாறாமல் இருந்தால் தேவன் உங்களுக்கு தயவுள்ளவராக இருப்பார். இன்றைக்கி ஜெபம் பண்ணிவிட்டு நாளைக்கு ப்ரேயர் பண்ணுறது கிடையாது, அப்படி தானே? தேவனும் அப்படியே விட்டுருவார். துதிச்சோன்னா எப்பொழுதும் துதிக்கணும். பாட்டு பாடணும்னா அது கரெக்டாக செய்யணும். அந்தந்த டைமில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அப்பப்போ செய்துடுங்க. எதையும் மறந்துடாதீங்க. ஐயோ நான் இன்றைக்கி பைபிள் வாசிக்க மறந்துட்டேன், இன்றைக்கி ஜெபிக்க மறந்துட்டேன், அப்போ அவரும் உங்களை மறந்துடுவார். அதான் ஒரு வசனம் இருக்குல்ல, நீங்கள் என்னுடைய வேதத்தை மறந்தால் நான் உங்கள் பிள்ளைங்களை மறந்துடுவேன்னு ஒரு வசனம் இருக்குது. எங்கேயும் எந்த இடத்துலையும் மறந்துடாதீங்க தேவனை. தயவுள்ளவராக இருப்பார். நீங்கள் நல்லவனாக காட்டுங்களேன். தேவன் எப்படி உங்கள்கிட்ட அவருடைய தயவை காட்டுவார், செமையாக காட்டுவார். அவருடைய இரக்கத்தை காட்டுவார், அவருடைய அன்பை காட்டுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க என்றைக்கும் மாற மாட்டாங்க, உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு தயவாக இருங்க. தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக இருப்பீங்கள, புனிதனுக்கு புனிதனாக இருப்பீங்கள, உத்தமனுக்கு உத்தமனாக இருப்பீங்கள. நீங்கள் தயவாக இருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தயவாக இருந்தால்தான் உங்கள் பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் நல்லா வாழ முடியும். நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. சாமி, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா. நாங்கள் பரலோகத்துக்கு வரத்துக்கு தான் ஆசைப்படுறோம். எங்களை அங்கேயே அனுப்பிடுங்க, பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு எங்களை நல்லா கழுவிட்டு பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. சாமி, பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு மனிதனால் கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். 7 வருடம் ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த காலத்துலேயும் நாங்கள் வரணும்ப்பா. அதற்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசி முழிச்சவன் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.